நிறைய பேருக்கு ரிச் பீப்புளுக்கும் புவர் பீப்புளுக்குமான டிஃபரன்ஸ் தெரியாது. ரிச்சு கிட்ட பணம் இருக்கும், புவர் கிட்ட பணம் இருக்காது. அதானப்பா டிஃபரன்ஸும்பாங்க. அது அவங்களுடைய தவறான புரிதலை காட்டுது. இந்த ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள்ஸ்க்குமான மெயினான டிஃபரன்ஸ் வே ஆஃப் திங்கிங் தான். பணம் இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும் அவங்க தாட்ஸோட கான்சிக்வன்சஸ் தான். தன்னோட வே ஆஃப் திங்கிங்கில் தான் ப்ராப்ளம் இருக்குதுங்கிறத ரியலைஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நிறைய புவர் பீப்புள்ஸ் பூராகவே இருக்கிறதுக்கான ரீசனாக இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வாங்கின கடன்லேருந்து வெளியில் வர முடியாது. கடன் வாங்கியாச்சும் புது ஃபோன் வாங்கிடணும்னு நினைப்பாங்க. இந்த மென்டாலிட்டி உங்களை பூரா மட்டும் ஆக்குறது இல்லை, உங்கள் லைஃப்பில் நிறைய துயரங்களையும் கொண்டு வரும். நான் புவர் பீப்புள்ஸை பேடாக டிஸ்கிரைப் பண்ணல. வாட் ஐ மீன் இஸ், ஒரு பேட் மென்டாலிட்டி உங்களை ரிச் ஆக விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த மைண்ட் செட்டை மாற்றினாலே போதும், நீங்கள் ரிச் ஆகாட்டியும் உங்கள் லைஃப் இப்போ இருக்கிற ஸ்டேஜிலேருந்து நிச்சயமாக பெட்டர் ஆகும். அந்த மென்டாலிட்டியிலிருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் கன்சிஸ்டண்டாக வந்துகிட்டே தான் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புவர் பீப்புள் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் தி ராங் சைட் ஆஃப் தி ஸ்டோரி. ஜாக்மா என்ன சொல்றாருன்னா, worst people to serve are the poor people. அவங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக ஏதாச்சும் கொடுத்தா அதை ட்ராப்னு நினச்சிப்பாங்க. குறைஞ்ச பணம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ் ஐடியாவை சொன்னால் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் அந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்காதே. சரி, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் ஐடியா சொன்னால் அந்த அளவுக்கு பணம் என்கிட்ட இல்லைன்னு சொல்லுவாங்க. வேறு ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ண சொல்ல எனக்கு அந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைப்பாம்பாங்க. ஏதாச்சும் ட்ரெடிஷ்னலான பிஸ்னஸை சொன்னால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா, காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. வேறு புதுசாக க்ரோ ஆகிட்டு வர பிஸ்னஸ் மாடலை சொன்னால் அது ஈமோ கோழி மாதிரிப்பா, ஸ்கேம்னு சொல்லிடுவாங்க. ஒரு கடையாச்சும் வச்சு நடத்துறியான்னு கேட்டால் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்க்கணும், ஃப்ரீடமே இருக்காதுப்பா, 24 hours நம்மளே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சொல்கிறவங்க எல்லாருமே காமனாக என்ன பண்ணுவாங்கன்னா, கூகுளில் சர்ச் பண்ணுவாங்க. அவங்கள மாதிரியே ஹோப்லெஸ்ஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு பெரிய யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரை விட அதிகமாக யோசிப்பாங்க. ஆனால் ஒரு பிளைண்ட் மேன் அளவு கூட ஆக்ஷனில் இறங்க மாட்டாங்க. அப்புறம் லைஃப்பை மாற்றுறதுக்கு என்னதான்ப்பா பண்ண போகிறேன்னு கேட்டால் அதுக்கும் அவங்கக்கிட்ட ஆன்சர் இருக்காது. இவ்வளோ விஷயம் யோசிச்சுட்டு சும்மா ஏன் இருக்கிறீங்க, ஏதாச்சும் பண்ணலாம்ல யாராச்சும் சொன்னால் பாஸ்ட்ல ஏதாச்சும் ஃபெயிலியர் நடந்திருக்கும், அதையே பிடிச்சு தொங்கிட்டு இருப்பாங்க. புவர் பீப்புள் எல்லாம் பூராவே இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், வெயிட்டிங். வாழ்நாள் பூராவும் வெயிட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் யாராச்சும் ஒரு கஜானாவை திறந்து நம்ம ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க இத்தனை நாளாக உங்களுக்கு பணத்தோட அருமை தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம ஏழையாக வாழ்ந்துகிட்டு இருந்தோம், இந்த பணம் நகையெல்லாம் உங்களுக்கு சேர வேண்டியதான்னு சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேளை அப்படி நடந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம் தான், ஆனால் நடக்கணுமே. தி ஒன்லி திங் தட் மேட்டர்ஸ் ஆர் தி ரிசல்ட்ஸ். உங்கள் ஆஃபீஸில் ஒரு வேளை உங்கள் பாஸ் உங்ககிட்ட வந்து, லாஸ்ட் மந்த் நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட் சரியாக சேல்ஸ் ஆகலை, மார்க்கெட் ரொம்பவே டவுன் ஆகிடுச்சு, ஸோ இந்த மந்த் உங்களுக்கு சேலரி கிடையாதுன்னு சொன்னால் என்ன சொல்வீங்க? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒர்க் பண்ணதுக்கான சேலரியை கொடுங்கன்னு தானே கேட்பீங்க. கம்பெனி சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அது பாஸோட ப்ராப்ளம், ரைட்? அதே ஆள் தான் மார்க்கெட் நல்லா போயிட்டு இருக்கும்போது பாஸ் கோடிக்கணக்கில் ப்ராஃபிட் பண்ணுறதை பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ டைம் ஒர்க் பண்ணுறீங்க அண்ட் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறீங்கன்றது ஒரு விஷயமே இல்லை, ஃபைனல் ரிசல்ட்ஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். யாராச்சும் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு நான் இந்த பொருளை தயாரிச்சேன்னு சொன்னால் நீங்கள் அதுக்காக அந்த பொருளை வாங்குவீங்களா? உங்களுக்கு தேவையா இல்லையாங்கிறத பொறுத்து தானே வாங்குவீங்க. அதே மாதிரி தான் ஒரு கம்பெனியும். நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த கம்பெனிக்கு என்ன கிடைக்குதோ அதை பொறுத்து தான் அவங்க உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நீங்கள் கம்பெனிக்கு அதிகமாக டெலிவர் பண்ண முடியும், அவங்களும் உங்களுக்கு பே ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், ஹஸ்ட்லிங் நெவர் எண்ட்ஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ரிச் ஆகிட்டா பீச் ஓரமாக ஒரு வீடு எடுத்துட்டு செட்டில் ஆகி லைஃபை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும், அதனால தான் அவங்க ரிச் ஆகுறது இல்லை. ஆக்சுவலான ரியாலிட்டி என்னன்னா, லேர்னிங், க்ரோயிங் அண்ட் காம்பீட்டிங் நெவர் எண்ட்ஸ். நம்ம லைஃபும் கூட ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி தான். நீங்கள் எல்லா டைமும் கான்ஷியஸாகவும் அவேர்னஸோடையும் இருக்கணும், இல்லைனா அந்த பொசிஷனை காப்பாற்றிக்கிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், டொனால்ட் ட்ரம்ப் எடுத்துக்கோங்க. 70 வயசு ஆனாலும் ஏகப்பட்ட பேர் அவரை வின் பண்ண மாட்டாருன்னு கோஷம் போட்டாலும் அதையெல்லாம் தாண்டி முன்னேறி யூஎஸ்ஏக்கே பிரசிடென்ட் ஆனாரு. அதே 70 ஏஜ்ல நாம என்ன பண்ண போறோம்னு உங்ககிட்ட ஏதாச்சும் பிளான் இருக்குதா? 35, 40, 45 ஏஜ்லேயே ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் உட்காரணும் தான் நிறைய பேர் பிளான் வச்சிருப்பாங்க. பட் நீங்கள் வாழ்நாள் பூராவும் ப்ராக்ரஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் டாப் மோஸ்ட் பொசிஷன் அட்டைன் பண்ண முடியும். எலான் மஸ்கும் இதை தான் சொல்கிறாரு. ஐ திங்க் மோஸ்ட் பீப்புள் கேன் லேர்ன் அண்ட் டூ எ லாட் மோர் தேன் தே திங்க் தே கேன். தே ஃபால் தம்செல்ஸ் ஷார்ட் வித்வுட் ட்ரையிங். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களை ரிச் ஆக விடாமல் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண முடியாமல் தடுக்கிறது எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.